ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாழைப்பூ முட்டை போட்டு ஒரு பொரியலும் காளான் ஃப்ரையும் செஞ்சுருந்தேன் மதிய லஞ்சுக்கு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வதங்கின உடனே ஒரு பெரிய வெங்காயம் 2 வரமிளகாய் கருவேப்பிலை தழையை போட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா கலர் மாறணும். நல்லா மாறினோடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விடலாம். ஒரு பெரிய தக்காளியை மிக்சியில் அடிச்சிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வெட்டி வச்ச காளானை போட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சிக்கன் தூள், கொஞ்சம் 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா சுருள வதக்கிடணும். ஒரு தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சிடலாம். வாழைப்பூ நல்லா அந்த உள்ளே இருக்க நார் எல்லாம் எடுத்துட்டு மேலே இருக்க தொல்லி எல்லாம் எடுத்து நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணி வச்சிடலாம். ஒரு வெங்காயத்தை வெட்டி வச்சிடலாம். வாழைப்பூவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிடலாம். வாழைப்பூ ரொம்ப நல்லது, பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது எல்லாத்துக்குமே. கொஞ்சம் தண்ணியில் மோர் தயிர் ஏதாவது ஊற்றி நல்லா பிசிறி பிசிறி நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பெரிய வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை தலையை போட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கின உடனே வெட்டி வச்ச வாழைப்பூவையும் எடுத்து போட்டுடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுடலாம், உப்பும் போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டு அதில் இருக்க தண்ணியே போதும். நல்லா வதக்கி ஒரு தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சிடலாம். காளானும் நல்லா வெந்துடுச்சு. நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றி நல்லா சுருண்ட உடனே நல்லா சுருளை வதக்கி விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இது சப்பாத்தி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாழைப்பூ வெந்துடுச்சு, அதை நல்லா கலந்து விடலாம். இன்னொரு பாத்திரம் வச்சு ஒரு 2 முட்டையை ஊற்றி பெப்பர் தூள் உப்பு போட்டு நல்லா பொடி மாஸ் மாதிரி நல்லா ஒரு கரண்டியில் வச்சு நல்லா கொத்தி கொத்தி விடலாம். இதை வாழைப்பூ பொரியலில் எடுத்து கலக்க போகிறோம். அந்த வெந்த வாழைப்பூவை எடுத்து அதிலே போட்டுட்டு நல்லா கலந்து விடலாம். ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் ஒரு கொஞ்சம் சோம்பும் போட்டு மிக்சியில் அரைச்சி அதையும் இந்த வாழைப்பூ பொரியல்லே போட்டு வதக்கி விடலாம். சோம்பு எதுக்கு போடுறோன்னா அந்த ஒரு மாதிரி வாழைப்பூவோட கடுப்பு தெரியாது. இந்த சோம்பும் தேங்காயும் அரைச்சி ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சு சர்வ் பண்ணிடலாம். நல்லாயிருக்கும். இன்றைக்கி ரசமும் வாழைப்பூ முட்டை பொரியலும் காளான் ஃப்ரையும் தான் இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரசமும் தயிரும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.